எந்தெந்த இடத்துல முந்தக்கூடாது? பாலம் பள்ளிக்கூடத்தில் பாலம் வலையை முந்தலாம். முன்னாடி போகிறவங்க எவ்வளோ இடைவெளி விடணும்? 10 மீட்டர் எதுக்காண்டி இடைவெளி விடணும்? உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டோம்? ஆள் இல்லாத ரயில்வே ஸ்டேஷன் என்ன செய்யணும்? என்ன பார்க்கணும்? வரவில்லை என்பதை உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டோம்? ஃபோன் போட்டு டிவிக்கு என்ன சொல்லுங்க. சரி, சூர்யா சொல்லுங்க. உனக்கு என்ன கேள்வி கேட்டோம்? ஓவர் டேக்னா என்ன? முன்னாடி போகிறவங்க எதுக்காக முந்தணும்? எங்கெங்க முந்தக்கூடாது? மலைப்பகுதி, பாலங்கள், முந்தலாம். நேரோடு எவ்வளோ முன்னாடி போகிறவங்க எவ்வளோ டைம் விடணும்? 10 மீட்டர். சரி, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டோம்? உனக்கு என்ன கேள்வி கேட்டோம்? கேள்வி கேட்காம இருக்க மாட்டோம். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டோம்? ஒரு வண்டி நிப்பாட்டிட்டு வண்டி ரோடு போடும்போது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு மிரர் பார்க்கணும். எதுக்காண்டி மிரர் பார்க்கணும்? வண்டியில் தான் பாருங்க. வண்டி வந்து என்ன செய்யணும்? இருக்கும். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டோம்? சரி, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டோம்? ஸ்பீடாக போகணும். ஏன் ஸ்பீடாக போகணும்? வேகமாக போனால் என்ன நடக்கணும்? வேகம் கூட நிற்கும். அதே வண்டி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் நிறுத்த தூரம் அதிகரிக்கிறதுக்கு விபத்து நடக்கிற வாய்ப்புகள் அதிகம். உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டோம்? என்ன தெரிஞ்சு இன்னைக்கு வந்ததுக்கு ஆர்டிஎஸ் வந்ததுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? முக்கியமானது ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேற்று வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்காண்டி இதெல்லாம் சொல்லி தராங்க? நல்லா உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருந்தால் ரோட்டில் போகிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும். புரிஞ்சா? உங்களை நம்பி ஓனர் வண்டி கொடுக்குறாரு, உங்களை நம்பி குடும்பம் இருக்குது, உங்களை நம்பி பப்ளிக் வர்றாங்க. இவங்க 3 பேரும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு காரணம் தான் ரோட் சேஃப்டி. ரோட் சேஃப்டின்னா என்ன? சாலையை பயன்படுத்துவோர் பாதுகாப்பாக. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வண்டி பாதுகாப்பாக இருக்கணும், உங்கள் வண்டியில் வர்றவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் பஸ் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் எதுக்கு யூனிஃபார்ம் போடுற டீ போடுற டிரைவர்? இப்போ ஒரு டிரைவர் யூனிஃபார்ம் போட்டு பேட்ச் கொடுத்திருக்காரு, அவரை கூப்பிடுவாங்களா? சும்மா ஒரு டிரைவர் வண்டியை கூப்பிடுவாங்களா? அப்போ ஒரு டிரைவர் எதுக்காண்டி யூனிஃபார்ம் போடணும்? டிரைவர் அப்படின்றது நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு நல்லா இருந்தீங்கன்னா வர பப்ளிக் யாரை கூப்பிடுவாங்க? நீங்கள் நல்லா ஓட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரவங்க யாரை கூப்பிடுவாங்க? அப்போ நம்ம சவாரி காலையில் வந்துட்டு சாயந்தரம் சும்மா நின்றுட்டு போகிறதுக்கு வரோம். நாங்கள் வண்டியை பாதுகாப்பாக எடுத்துட்டு போய் பாதுகாப்பாக இருந்தால் தான் நமக்கும் வருமானம் கிடைக்கும், ஓனருக்கும் வருமானம் கிடைக்கும். அப்போ நம்ம நல்லா இருந்ததுன்னா நம்ம மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை வரும்? இவர் கரெக்டாக இருக்கா, நம்மளை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் சேஃபான நம்பிக்கை எதில் வருது? யூனிஃபார்ம். அப்போ இனிமேல் நீங்கள் யூனிஃபார்ம் போடாமல் வண்டி ஓட்ட கூடாது. அப்போ வண்டி ஓட்டும் போது ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கணும், வண்டி நல்லா பாதுகாப்பாக வண்டி ஓட்டணும், எடுக்கும்போது எம்எஸ்எம் மெத்தடில் ரோட்டில் கொண்டணும், ஓவர்டேக் பண்ணும்போது என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஆள் இல்லாத ரயில்வே கிளாஸில் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். விபத்து ஏன் நடக்குதுன்னா செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செய்யறது இல்லை, செய்யக்கூடாத விஷயங்களை செய்யணும். சிறு தவறுகள் பெரிய தவறு. செய்ய வேண்டிய விஷயம் என்ன, செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டு செய்யக்கூடாத விஷயங்கள் நம்ம செய்யலைன்னா விபத்து நடக்குமா? அப்போ விபத்துக்கு யார் காரணம்? ஓட்டுநர் ஒரு பொருள். அப்போ இந்த விஷயங்கள் இந்த தவறுகள் நீங்கள் செய்யாமல் உங்களுடைய பயணம் உங்களுடைய செயல்கள் வெற்றியே எங்கள் துறையின் சார்பாக வரும்.